ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு கேன்வால ஸ்டோரி அண்ட் ரீல்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். ரீல்ஸ் நம்ம வந்து வீடியோவை ஷூட் பண்ணி பண்ணுவோம், இன்ஷாட்டில் வந்து எடிட் பண்ணி பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் இன்ஃபோகிராஃபிக்ஸ் மாதிரி ஸ்டோரி பேஸ்டாக ஒரு ரீல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டோரி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாவில் இன்ஸ்டாகிராம் ரீலோட சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஈஸியாக போனால் சோஷியல் மீடியாவில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ன்னு இருக்கும். இதோ இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. அதே மாதிரி டிக்டாக் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ அதுக்கு போடுற ஸ்டோரி ரீல் எல்லாத்துக்கும் வந்து ஒரே சைஸ் தான். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போனாலும் இதே சைஸில் தான் ஃப்ரேம் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு கான்செப்ட் நான் யோசிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. நான் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களே வந்து அவங்களுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நான் ChatGPT யூஸ் பண்ணி எடுத்து நான் வந்து ஒரு ஸ்டோரி வந்து டிசைன் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோரியை கொஞ்சம் அனிமேட்லாம் பண்ணி ஒரு ரீல் மாதிரியும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இதை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ChatGPTக்கு நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பிச் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதுக்கு மாதம் மாதம் 20,000 கட்டி ஒரு ஏஜென்சி கிட்ட வந்து பே பண்ணி படிக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 20,000த்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே கற்றுக்கலாம். ஸோ அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு 2,00,000 கிட்ட வந்து நீங்கள் சேவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கான கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்கு. அதை படித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுவே ஹூக் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதில் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் வீடியோலாம் வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் ஸ்பெண்டிங் 20,000 பெர் மந்த் ஆன் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ அடுத்தது அது வந்து வருஷத்துக்கு வந்து 2,40,000 ரூபா.
இப்போ 2,00,000 40,000 பண்றத நீங்க 20,000த்துல கத்துக்க முடியும். அதே மாரி நம்ம கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எம்பவர் யூ டூ மேனேஜ் யுவர் ஓன் கேம்பெயின் அண்ட் சேவ் பிக் அப்படின்னு போட்டுட்டு, ஏஜென்சி 2000 ஏஜென்சி 2,40,000 பெர் இயர் விசஸ் அவர் கோர்ஸ் 20,000 ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்ற மாரி போட்டுட்டு, ஹைலைட்லாம் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இத பேஸா வச்சுக்கிட்டு, நம்ம வந்து கன்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து இத வந்து ஒரு ஐடியாவ எடுத்துட்டு, நான் தமிழ்ல பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸோ அதனால இன்னொரு டேப்ல வந்து ம் கூகுள் தமிழ் இன்புட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியும்னா, நீங்க டைரக்ட்டா பண்ணலாம். ஸோ நெறைய பேருக்கு வந்து தமிழ் டைப்பிங் தெரியாது. அதனால வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் இத எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம லேஅவுட் நம்ம கேன்வாக்குள்ள போயிட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு போட்டு, ஸ்டோரிக்காக. ஸோ அதுல நெறைய டிசைன் இருக்கு. நமக்கு புடிச்ச மாரி ஒண்ணு எடுத்துக்கலாம். ஸோ நான் இத எடுத்துக்கிறேன். ஸோ இத எடுத்து நான் கொஞ்சம் நம்ம கலருக்கு ஏத்த மாரி நம்ம ரீடிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லோகோ மாத்திக்கலாம். நான் என்னோட லோகோ போடுறேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தேடுனா கிடைக்கும். ஸோ அதனால தமிழ் பிராண்டர்ஸோட லோகோ வந்துருச்சு. இந்த எல்லோலாம் நல்லா தெரியல. ஸோ அதனால ஆக்சுவலி இந்த எல்லோ வந்து ஒரு இமேஜா இருக்க டெலீட் பண்ணிடலாம். இத டைப் பண்ணிக்கலாம். சிம்பிளாவே பண்ணுவோம். ஃபாண்ட்ல போயிட்டு, இதுல டிஃபால்ட்டாவே ஒரு தமிழ் ஃபாண்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருடம் சுமார் 2,00,000 சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே செலவாகிறதா? நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு, இத வந்து பேஸ்ட் பண்றேன்.
வந்து நீ- நீங்களே ரூ. 20,000 நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொள். உங்கள் நிறுவனத்தை விளம்பரங்களை நீங்களே செய்யலாம். நீங்களே செய்தால் சேமிக்கலாம். ஸோ இல்லைன்னா 20,000 நீங்களே கட்டி நீங்களே அதாவது படிச்சிட்டீங்கன்னா வருஷம் நீங்க வந்து 2,00,000 சேவ் பண்ணலான்ற மாதிரி நம்ம ஒரு மெசேஜை போடுறோம். சரி, முதல்ல இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் மீ அப்படின்ற மாதிரி போட்டோம். ஸோ இப்போ வந்து இது என் ப்ரொஃபைலில் போடுறதுனால வாட்ஸ்அப் மீன் போடுறேன். ஒரு கம்பெனியோட பிராண்டோட இதில் பண்ணோன்னா வாட்ஸ்அப் அஸ் கான்டாக்ட் அஸ் அந்த மாதிரி போடணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேருந்து ஒரு லிங்க் எடுத்து நான் கொடுத்துருவேன். இதில் வந்து வாட்ஸ்அப்போட லிங்கை கொடுத்துருவேன். ஸோ அப்போ வந்து கிளிக் பண்ணாங்கன்னா வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துடுவாங்க. ஸோ அடுத்து இதில் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துடலாம். அவனோட பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்டாக ஒரு இமேஜ் வைக்கலாம். பிஸ்னஸ்னு பிடிச்சிடுறேன். ஸோ என்ன இமேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இமேஜை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணுறேன். இதுக்கு டைட்டில் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ என்னன்னா ஒரு இதை போடலாம். இப்போ நம்ம சேவ் 2 lakhs by investing 20,000 20K.
ஃபாண்ட் வந்து கொஞ்சம் நல்லா போல்டா இருக்க மாரி ஃபாண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ரோ ரஸ்ட் நான் வைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியணுன்றதுக்காக, நான் வேற ஒரு இமேஜ்ல வைக்க போறேன். இத வந்து நான் ஆஃபர்ன்னு சொல்லி கிராபிக்ஸ்ல தேடுனோம்னா, நெறைய இந்த மாரி இமேஜஸ்லாம் வரும். ஸோ அதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டு, இப்படி வச்சிடலாம். அதே மாரி இந்த இமேஜ் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்தலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி. இதையே வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு, இத வந்து ஒரு ரீலா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைல்ல போயிட்டு, மேக் எ காப்பி குடுத்தீங்கன்னா, இது இன்னொரு காப்பி ஆயிடும். ஸோ இது ஒரே இமேஜா வந்துச்சுன்னா, இத வந்து 2ஆ டூப்ளிகேட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒண்ணு, செகண்ட் ஒண்ணு நான் வந்து இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் அனிமேஷன்ல வரணும். அதுக்கடுத்து 2, 3, 4 4 வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். ஸோ இது வந்து 4ஆ நான் பண்றேன். ஸோ மொத்தம் 4 காப்பி வந்துருச்சுங்களா? 4 காப்பில ஃபர்ஸ்ட்ல வந்து இதுவரைக்கும் வந்தா போதும். இதுல லோகோ கிளிக் பண்ணி அனிமேஷன்ல ரைஸ். ஸோ இதுல நெறைய ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ரைஸ் வைக்கிறேன். இதுவும் ஒரு பாப் வைக்கிறேன். அதே மாரி அனிமேஷன்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, பாப் குடுத்துட்டோமா, கீழ பார்த்தீங்கன்னா, போத்ன்னு இருக்கும். ஆன் என்டர், ஆன் எக்ஸிட்ன்னு இருக்கும். போத்னா பாப் ஆயிட்டு உள்ள வரும். வெளிய போம்போது பாப் ஆகும். ஆன் என்டர்னா உள்ள வரும்போது மட்டும் ஒரு அனிமேஷன் வரும். அதுக்கப்புறம் வராது. ஆன் எக்ஸிட்னா எக்ஸிட் ஆகும்போது மட்டும் அனிமேஷன் வரும். நான் வந்து ஆன் என்டர் வச்சுக்கிறேன். இதோட அனிமேஷனையும் போயிட்டு ஆன் என்டர் வச்சுக்கிறேன். அடுத்து செகண்ட் பேஜ். செகண்ட் பேஜ்ல வந்து இது எல்லாமே வந்து அனிமேஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அதுல வந்துடுச்சு. இது மட்டும் அனிமேட் ஆகணும். இதுல போயிட்டு அனிமேஷன்ல ஒரு பேன் வச்சுட்டு ஆன் என்டர் குடுக்குறேன். அடுத்து தேர்ட் பேஜ்ல ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி வந்திருக்கும். அதாவது இதுவரைக்கும் அனிமேட் ஆயிடும். அதனால இந்த பேராகிராஃப் மட்டும் அனிமேஷன்ல கிளிக் பண்ணி, ஸோ அதுல வந்து ஒரு ஆஃப் இது வச்சுட்டு ஆன் என்டர் குடுக்குறேன். ஸோ இப்போ 4த் பேஜ்ல இதுவரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி அனிமேட் ஆகி வந்திருக்கும். ஸோ இப்ப இது மட்டும் வரணும். ஸோ இத வந்து அனிமேட்ல போயிட்டு ஸோ இந்த பேஸ் லைன் குடுத்துட்டு ஆன் என்டர் வைக்கிறேன்.
ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்க மேல ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்படி வரும். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரணும் சுமார் 2,00,000 சர்வீஸ் சார்ஜ் மட்டும் செலுத்திட்டு போயிட்டேன். 3வது கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அனிமேஷன் வரும். அத எடுத்து 4வது கான்டாக்ட் பட்டன் வரும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து WhatsAppோட லிங்க்க வந்து நம்ம குடுக்கணும். குடுத்துட்டா, நம்ம ஸ்டோரிய பார்த்துட்டு கிளிக் பண்றவங்க வந்து நம்ம டைரக்ட்டா WhatsAppக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இத வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு சிங்கிள் இமேஜா ஒண்ணு பண்ணோம் இல்லையா? ஸோ இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப Instagramல ஒரு லிங்க் வந்து குடுக்க முடியும். அதுல வந்து WhatsAppக்கு வர்ற மாரி எப்படி லிங்க்க குடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த WhatsApp ஒரு லிங்க கிளிக் பண்ணா WhatsAppக்குள்ள மெசேஜ் வரணும்னா இந்த மாரி குடுக்கணும். http wa.me/country code 91 98844244006 இது என்னோட ஃபோன் நம்பர். ஸோ என்டர் பண்ணோம்னா, ஸோ இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வந்து சேட் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த லிங்க்க வந்து காப்பி பண்ணிட்டு தான் நம்ம வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டோரியில போடும்போது நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டத்துலேருந்து வெளியில வந்துட்டு, மொபைல்லேருந்து எப்படி இந்த ஸ்டோரிய போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் ரெக்கார்டிங்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மொபைல் Instagram ஓப்பன் பண்ணிட்டு, ஸ்டோரி செக்ஷன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் பண்ண இமேஜோ, அந்த பிடிஎஃபோ ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அத வந்து ஸ்க்ரீன்ல நல்லா ஃபுல்லா தெரியிற மாரி கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ கிராப் பண்ணி முடிச்ச பிறகு, இதுல வந்து உள்ள நம்ம இந்த ஐகான் இருக்கு இல்லையா? அந்த ஜிஃப் எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த ஐகான கிளிக் பண்ணோம்னா, உள்ள வந்து அந்த லிங்க் இருக்க ஆப்ஷன் வரும். ஸோ அந்த லிங்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். லிங்க் ஆட் பண்ணிட்டு, நம்ம காப்பி பண்ணியிருந்த லிங்க்க வந்து நம்ம இதில பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணது வந்து சிஸ்டத்தில இருக்கனால, நான் வந்து நான் மேனுவலா டைப் பண்ணிக்கிறேன். அது எப்படி வரும்னா, https://wa.me ஒரு ஸ்லாஷ் போட்டு, கண்ட்ரி கோடு 91 போட்டு, அடுத்து உங்க மொபைல் நம்பர் போடணும். நான் இங்க டைப் பண்ணும்போது கொஞ்சம் தெரியாம வந்து அந்த http பக்கத்துல எஸ் வந்து போடாம டைப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அத பார்த்துட்டு நோட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல எஸ் போட்டேன். ஸோ எக்ஸாக்ட்டா இதுல இருக்க மாரி போடும். நீங்க ஃபோன் நம்பர மட்டும் மாத்துனா போதும். அப்பதான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இத நான் போட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண பிறகு, அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து நான் இங்க வாட்ஸ்அப் பட்டன் வச்சிருந்தேன் இல்லையா? அது பக்கத்துல வச்சுட்டு, நமக்கு ஏதோ ஒரு நல்ல அதுக்கு சூட் ஆகுற மாரி ஒரு சாங் ஒண்ணு செலக்ட் பண்ணி மியூசிக் ஆட் பண்றோம். மியூசிக் ஆட் பண்ணிட்டு, நீங்க யாரோ பிசினஸ் பேஜ் கூட கொலாப் பண்ணி போடணும். இல்ல உங்களோட இன்னொரு பேஜ் கூட கொலாப் பண்ணா, அந்த பேஜ வந்து மென்ஷன் பண்ணலாம். எனவே இது வந்து என்னோட கம்பெனி பேருன்றனால, கம்பெனியோட பேஜ வந்து நான் இத வந்து மென்ஷன் பண்றேன். மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்றேன். போஸ்ட் பண்ணோனே கொஞ்ச நேரம் லோட் ஆயிட்டு இருக்கும். லோட் ஆன பிறகு உங்க ஸ்டோரி வந்து ரெடி ஆயிடும். ரெடி ஆன பிறகு நீங்க வந்து கிளிக் பண்ணி அந்த லிங்க் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லிங்க்ல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு இன்னொரு பிசினஸ் வாட்ஸ்அப் வச்சிருக்கேன். அதுக்குள்ள போய் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு அந்த மெசேஜ் சென்ட் பண்ணோனே, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சென்ட் பண்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும்.